கான்ஸ்டியூஷன். அதாவது ஒரு சபை என்று சொன்னால் என்ன அம்சங்கள் இருக்கணும்? 3 பேர் அதில் இருக்கணும் ஒரு சபைனா. ஒன்று தேவன், அவர் தலை. இரண்டாவது சபையின் அங்கம் அல்லது தேவனுடைய திருவுடல், யாரு? விசுவாசிகள். தேவனுடைய திருவுடலை போஷிக்க, அதாவது அந்த திருவுடலை வளர்க்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய தலையோடு இணைந்து சரீரமாக நாம் வளர வேண்டுமா? தலை மகிமை உள்ளது, தலை பரிசுத்தம் உள்ளது அப்படின்னா சரீரமும் எப்படி இருக்கணும்? அந்த தலையோடு இணைந்து மகிமை உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக என்ன பண்ணணும்? வாழணும். அப்ப அதற்கு உணவு கொடுக்கப்படணும், அது நோயுறாமல் என்ன பண்ணணும்? பார்த்து கொள்ளணும். அதற்கு இந்த திருச்சபையை ஒரு மனிதனின் கையிலே ஆண்டவர் என்ன பண்றாரு? அர்ப்பணிக்கிறார். அந்த மனிதனும் விசேஷமானவன் கிடையாது. அந்த மனிதனை தேவனே என்ன பண்றாரு? சபையோடு கூட சேர்ந்து நியமிக்கிறார் அந்த மனிதனை. அதனால வசனம் சொல்றது, பரிசுத்தாவி சபைக்கு தந்த போதகர்கள். ஆனா அதை தேர்ந்தெடுப்பதும் சபையினுடைய கையில தான் இருக்கு. அப்படி நடக்கும் பொழுது 3 பேர் அதுல முக்கியமா வராங்க. ஒன்று தேவன், தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை, அதற்கு மெய்ப்பனாக, காவலனாக, பொறுப்புள்ளவனாக தான் யாரை வைக்கிறாரு? ஒரு ஊழியக்காரனை, மெய்ப்பனை வைக்கிறார். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி தீத்துக்கு எழுதுகிற நிருபம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு இந்த 3 கடிதங்களுமே போதக நிருபம். ஒரு சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல இருந்து மேக்ரோ மேனேஜ்மெண்ட், அதாவது பெரிய காரியங்கள்ல நிர்வகிப்பதாக இருந்தாலும் சரி, சிறிய சிறிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை வெளிப்படுத்தினது விசேஷம் 1ஆவது அதிகாரம் 12 முதல் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும், எத்தனை பொன் குத்து விளக்கு? 7 பொன் குத்து விளக்கு. குத்து விளக்குன்னா நமக்கு புரிகிறதற்காக அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. திருச்சபை விளக்கு. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஏற்றப்படுகிற விளக்கு. பழைய ஏற்பாட்டில் அதுக்கு என்ன பேருன்னா மெனோரா. இன்றைக்கு நம்ம 5 முகங்கள் கொண்ட அகல்களை ஏற்றோம் இல்லையா இந்தியாவில், அந்த குற்று விளக்கு இல்லை, ஆசரிப்பு கூடாரத்துல இருந்த அந்த விளக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது என்னன்னு போட்டிருக்காங்க? குத்து விளக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனா அது குத்து விளக்கு அல்ல. 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாகமத்துல உபமானமாக புரியாத விதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ எடுத்த உடனே அதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. அதற்கு அர்த்தம் அதே வேத பகுதியிலே இருக்கலாம், அதை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேத பகுதியிலே அதற்குரிய அர்த்தம் இல்லைனாலும் வேதாகமத்தின் பல வேறு இடங்களிலே அது இருக்க முடியும். கண்டிப்பாகவே அது இருக்கணும். அப்ப நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்து விட கூடாது. அப்ப இந்த 7 குத்து விளக்கு நடுவிலே ஒருத்தர் என்ன பண்ணாரு? உலாவினார் இல்லையா? அவர் யார்? அந்த 7 குத்து விளக்கு எது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 16. தமது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்களை என்ன பண்ணாரு? ஏந்தி கொண்டு இருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. கவனிங்க, 3. 1 குத்து விளக்கின் நடுவில் என்ன பண்றாரு? உலாவுகிறார். கையில எத்தனை நட்சத்திரத்தை வச்சிருந்தாரு? 7 நட்சத்திரத்தை வச்சிருந்தாரு. இப்ப இதை வியாக்கியானம் பண்ணோம்னா, அந்த உலாவினவர் கடவுள்னு நல்லா தெரியுது. அதை வாசிங்கனாலே தெரிஞ்சிடும். உலாவினவர் கடவுள், மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் கையிலே பிடித்திருந்த 7 நட்சத்திரங்கள் எது? அப்புறம் அந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது? இதை குறித்து என்ன பண்ணணும்? நம்ம சிந்திக்கணும். எங்கேயும் போவோம்னா 20வது வசனம் வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. ரகசியத்தை அவரே சொல்றாரு, எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். கவனிங்க, 7 குத்து விளக்குன்னு எதை சொல்றாரு? சபை. 7 தூதர்கள்னு யாரை சொல்றாரு? போதகர்கள். சபைக்கு ஒரு செய்தியை சொல்கிறவர். இந்த உலகத்திலே
தேவன் ராஜாவாக இருக்கிறார். இந்த பூமியிலே இருளின் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, சபை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாங்கத்திலிருந்து ஒரு செய்தியை சபைக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். அதற்கு இடையிலே நிற்கிற அம்பாசிடர், அப்படியே சொல்லுது பவுல் சொல்றாரு, நான் யாரு, அம்பாசிடர். இப்ப தூதர்கள்னா யாரு இந்த இடத்துல, அந்த சபையினுடைய கண்காணிகள், சபையினுடைய மேய்ப்பர்கள், போதகர்கள். அப்ப சபையானது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா 7 குத்து விளக்கு, அது சபை. 7 நட்சத்திரங்கள், அது யாரு, ஊழியக்காரர். அதற்கு நடுவில் யாரு உலாவுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஜனங்கள் கூடி வந்து அங்கு சிறப்பான ஒரு பேதனை செய்யப்பட்டு அங்கு வந்து ஆண்டவர் இல்லை அப்படின்னா அது சபை ஆகாது. 3ல் 1. இப்ப ஆண்டவர் எங்கே இருக்கிறார், விசுவாசிகள்லாம் அங்கு கூடி இருக்கிறார்கள், ஆனா அந்த சபைக்கு மெய்ப்பன் இல்லை அப்படின்னா அதுவும் சபை ஆகாது. சபை ஆகாது அப்படிங்கிறத விட இன்கம்ப்ளீட், கட்டுமானம் இல்லாம இருக்கு. எப்படி ஒரு வீடு சிறப்பான விதத்துல எல்லாம் இருக்கு, அழகா கட்டியாச்சு, உள்ள நல்ல நிறைய பொருட்கள் இருக்கு, ஆனா கதவு மட்டும் மாட்டல, அது வாழ தகுந்ததா? அந்த பொருட்கள் எப்ப வேணாலும் பறி போகலாம். அவ்வளவு அழகான கட்டுமானம், ஆனா அதுக்குள்ள என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை. அப்ப ஒரு திருச்சபை மக்கள் கூடி வரலாம், அங்க ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம், 2 பேருமே எப்படி இருக்கலாம், சிறப்பானவர்களாக இருக்கலாம். அங்கே தேவன் இல்லை என்று சொன்னால் அது என்ன ஆகாது, சபை ஆகாது. திருச்சபை மக்கள் கூடி வரலாம், தேவன் அங்கு இருக்கலாம், ஆனால் ஒரு ஊழியக்காரன் அங்க ஆண்டவரால் நியமிக்கப்படலை அப்படின்னா அதுவும் என்ன ஆகாது, சபை ஆகாது. இப்ப நான் மட்டும் இருக்கேன், ஆண்டவரோடு கூட இணைந்து நான் மட்டும் ஆராய்ச்சிட்டு இருக்கேன், ஜனங்க வரல, அது சபையா? சபையாக முடியாது. இப்ப ஏன் இது முக்கியம் அப்படின்னா, ஒரு வீட்டிலே கூடி வருகிறோம், ஒரு 10 பேர் 5 பேர் கூடி வராங்க, அங்க ஆண்டவர் வராரா இல்லையா? வராரு. அங்க ஒரு பைபிள் ஸ்டடி நடக்குது, யாரோ அந்த 15 பேர்த்துல ஒருவர் வேதத்தை என்ன பண்ணுவாரு, போதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கா இல்லையா? ஆனா அது சபையாகுமா? அங்க ஒரு ஊழியன் வரணும். அங்க இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய கட்டுமானம். கவனிங்க, கையிலே ஏந்தி இருக்கிறாராம். நட்சத்திரங்களை எதுல ஏந்தி இருக்கிறார், கையிலே ஏந்தி. அப்படின்னா என்னன்னா, அந்த ஊழியர்களை கண்ட்ரோல் பண்றது யாரு, கர்த்தர். அப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசனங்கள் போதிக்கப்பட்டாலும் அங்கு ஊழியர்கள் இல்லை அப்படின்னா அங்க அக்கௌண்டபிலிட்டி, உக்ரானத்துவம் இருக்காது. அங்க என்ன இருக்காது. இப்ப நீங்க எல்லாமே கிளம்பி ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கு ஒரு 3 நாட்கள் கூட்டம் நடக்கலாம், அங்கு தேவன் இருப்பார், தேவனுடைய செய்தியை கொடுப்பவர் ஒருவர் இருப்பார், மக்களும் அங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டங்கள் நல்லது, அதை வரவேற்கிறேன், அதை அப்படி நடக்கணும். ஆனா அங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்குமானா அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி நான் என்ன பண்ண மாட்டேன், புரிஞ்சு கொள்ள மாட்டேன். அங்க மிஞ்சி போனா என்ன கேள்வி கேட்கலாம், ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஸ்தல சபைன்னு சொல்லுவாங்க, லோக்கல் சர்ச், உள்ளூர் சபைகள்ல தான் ஒரு மனிதனுடைய பாவம் வெளிப்படுத்தப்படும். இது 2 தரப்பிலையும் உண்டு. யாரோ ஒருவர் போதிக்கும் பொழுது அவரை முன்பாக அந்த போதனையை கேட்கிற மக்கள் அறியாதிருக்கும் பொழுது அவர் யாரு என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஊழியக்காரன் அவர்கள் நடுவிலிருந்து உண்டானவன், யார் என்னன்னு தெரியாது, அவர் நோக்கம் என்னன்னு தெரியாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஊழியக்காரனுக்கு எப்போ அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்னா ஸ்தல சபையில் இருக்கும் பொழுது. இங்கே ஞானஸ்தானம் பெற்ற ஒருவர் போதகரால் கண்டிக்கப்படும் பொழுது, ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, நீ யார் என்ன கேட்கறதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு என்ன புரியல, சபையுடைய புரியல. அவங்களுக்கு என்ன புரியல, சபையுடையது புரியல. ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை என்ன பண்றோம், நம்ம கொடுக்குறோம். அந்த அதிகாரத்துக்கு அவங்க கீழ்ப்படலைன்னா அவங்களுக்கு அது புரியல. அப்போ ஒரு போதகர் எல்லாத்தையும் தலையிடலாமா, எல்லாத்தையும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீக காரியங்கள்ல பிரதானமா என்ன பண்ணலாம், தலையிடலாம், மற்றது சொன்னா கேட்டுக்கலாம். நல்ல ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு திருச்சபைக்கு வெளியே நடக்கிற கூட்டங்களை ஜனங்கள் ஏன் விரும்புறாங்க அப்படின்னா, அங்கு கண்டிப்பு இருக்காது. ஒன் வே அப்படின்னா ஒரு வழி. அங்கு வெறும் அதாவது வேதாகமம், அங்கேயும் கண்டிக்கப்படுவோம், போதிக்கப்படுவோம். ஆனா உட்கார்ந்து இருக்கவங்க யாருன்னு யாருக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஊழியக்காரன் யாருன்னு யாருக்கு தெரியாது, அங்க உட்கார்ந்து இருக்க மக்களுக்கு தெரியாது. அந்த மனிதனுக்கும் அந்த மக்களுக்குமான தொடர்பு சில நாட்கள். அப்ப அந்த அவ்வளவுதான் அந்த உறவு.
உதாரணமாக சொல்லணும்னா, இந்த ஆடு மாடு வீட்டில் வச்சுருக்கவங்க எங்கேயுமே போக முடியாது, அவங்க வீட்டில் இருந்தே ஆகும். நிறைய பார்த்துருக்கேன். ஒரு ஆடு மாடு வச்சுருக்க இடத்துல ஒரு துக்க காரியம் நடந்துருச்சு. 4 மணிக்கு அந்த அண்ணன் எடுத்து மாட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டார். வீட்டில் பாடி இருக்குது, அதுதான் நியாயம். சாவுனாலும் என்ன பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் ஊருக்கு போகும்பொழுது என்ன பண்ணிட்டு போவாங்கன்னா, அவங்களுடைய கால்நடைகளை இன்னொருத்தட்ட என்ன பண்ணுவாங்க, ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஒப்படைச்சிட்டு போடுறது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எண்ணம்லாம் எங்கே தான் இருக்கும். ஏன்னா அவன் யாரு, டெம்பரவரியா ஒரு ஆள். செத்து போனால் பணம் கொடுப்பான், அவ்வளோதானே. அப்படி கொடுத்துட்டு போகிறோம். வரும்பொழுது ஒரு ஆடோ ஒரு மாடோ செத்துருச்சு, மிஞ்சி போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. புரியுதா? அவ்வளோதான் அவங்களால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போ அப்படி கொடுத்துட்டு போகிற ஆள் பொறுப்பாக இருக்கணும்ல. அப்படி இருப்பாங்களா? அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? புரியுதா? அப்படி பொறுப்பாக இருக்க முடியுமா? நல்லா புரிஞ்சுங்க. மிஞ்சி போனால் அவங்க என்ன செய்யலாம், உணவு தரலாம், தண்ணி காட்டலாம். புரியுதா? ஆனால் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளைகளை கொடுத்துட்டு போனாலும் அதுதான். சரி கவனிங்க, இது வரைக்கும் வந்துட்டேன், இதையும் சொல்லிடுறேன். அதிகாரம், பொறுப்பு, இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ரொம்ப முக்கியம். அது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம், அத்தாரிட்டி, இது ரெண்டும் இணைஞ்சே இருக்கும். இதை பிரிக்கவே முடியாது. கவனிங்க, என்னுடைய 2 மகளையும் ஸ்டீஃபன்சன் அங்கிள்கிட்ட கொடுக்குறேன். அங்கிள், நான் வர்ற வரைக்கும் என் பிள்ளையை பத்திரமா பார்த்துங்க, நீங்கள் தான் இவர்களுக்கு பொறுப்பு அப்படின்னு 2 பிள்ளைங்களோட கையை எடுத்து யாரு கையில் கொடுக்குறேன், அவர்களே கொடுக்குறேன். அவர் தான் பொறுப்பு அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு போயிட்டேன். ஊரில் இருக்கேன். என்னுடைய மக ஃபோன் பண்ணி, அப்பா நான் ரோட்டுக்கு விளையாட போகிறேன்னா அங்கிள் விட மாட்டேங்கிறாரு, மீறி ரோட்டுக்கு வந்து விளையாட போகணும்னு சொன்னேன். அப்போ யார் பொறுப்பு, நல்ல பொறுப்பு அப்படின்னு சொல்லி என்னை ஒரு அடி அடித்தார் அப்படின்னு சொல்லி என் மக சொல்கிறா அவர்கிட்ட. நான் உடனே அங்கிள்கிட்ட ஃபோனை கொடுங்க. கற்பனை அங்கிள், கற்பனை அங்கிள்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன்னு. ஏன் பிள்ளையை அடிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். இது கரெக்டா? கரெக்டா? எதை கொடுத்துட்டு போனேன், பொறுப்பை கொடுத்தேன். எதை கொடுக்கல, அதிகாரத்தையும் உரிமையும் கொடுக்கல. இப்போ என்ன ஆகும்? சரிப்பா, உன்னுடைய குழந்தை மேலே எனக்கு என்ன கிடையாது, பொறுப்பும் அதிகாரமும் இல்லை. பொறுப்பும் அதிகாரமும் இல்லை. ஃபோனை வைக்கிறார், ஆனால் சாப்பாடு போடுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன போடுறாரு? மறுபடியும் மக போய் கேட்குறா, ரோட்டுக்கு நான் வந்து விளையாட போகிறேன், வேணாமா அப்படி சொல்கிறார். இல்லை எங்கள் அப்பா தான் உங்கள்ட்ட சொன்னார்ல, நீங்கள் யார் அதை கேட்குறதுக்கு, நீ என்ன எங்கள் அப்பாவா? சரிம்மா உன் இஷ்டம் அப்படிங்கிறார். என் மகன் ரோட்டுக்கு போகிறார். ஒரு 2 வீலர் வந்து பொண்ணு மேலே இடிச்சிருச்சு, அடிபட்டுருச்சு. புரியுதா? இப்போ அந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பு? நல்லா யோசிச்சு சொல்லணும், யார் பொறுப்பு? ஏன்னா என்ன பண்ணல, அதிகாரத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. பொறுப்பும் அதிகாரமும் இணைந்தே போகும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பொறுப்பை கொடுத்து விட்டேன், அவங்க மேல உரிமையும் அதிகாரத்தையும் என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னா அந்த பொறுப்புக்கு இன்வேலிட். அது எந்தவித தாக்கத்தையும் அந்த மனிதனுக்குள்ள ஏற்படுத்தாது. புரியுதா? ஒரு மனிதன் மேல் தேவனுடைய முழு பொறுப்பு இருக்கு. நான் தான் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனிதன் மேல் முழு அதிகாரமும் தேவனுடைய ஊழியனுக்கு. அப்ப ஜனங்க பொறுப்பை ஃபுல்லா கொடுப்பாங்களா இல்லையா? நீ சரி பொறுப்பை கொடுத்தாரா? ஆமா கொடுப்பாங்க. ஜனங்க எப்பயுமே அதை விரும்புறாங்க. நான் இல்லை, பொதுவாக சும்மா காமன் பிளாட்ஃபார்ம்ல சிந்திங்க. யார்கிட்டயா பொறுப்பை கொடுக்க எல்லாத்துக்குமே விருப்பம். ஆனால் அதிகாரத்தை அப்ப நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதிகாரத்தை கொடுக்குறானோ அந்த அளவு தான் பொறுப்பு அங்கே செயல்பட முடியும். அதான் ரேஷியோ. கவனிங்க, பொறுப்பை வேற யார்கிட்டெல்லாம் கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்தை யார்கிட்டெல்லாம் கொடுப்போம்? எல்லாத்தையும் கொடுப்போம். டீச்சர் வாய்ப்பு. ஆனா அந்த ஸ்ட்ரக்சரை நம்புறாங்க. அப்படி தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு வேறு வித்தியாசத்தை காட்டுறேன். நீங்க இருக்கிற 25 பேருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற பட்சத்துல இது என்னவா மாறுது? சபையாக மாறுது. சபையானது
விசுவாசிகளால் நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரை யாரு கட்டுப்படுத்துவா? தேவனே அதை என்ன பண்ணுவாரு? கட்டுப்படுத்துவார். அதே போல விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னா அங்க கரெக்ஷனை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதையும் யாரு செய்வாரு? தேவனே செய்வார். சில வசனங்களை நம்ம ஆழமா நம்பணும். நம்ப முடியாத சில வசனங்களை நம்ம ஆழமா நம்பணும். சபை கர்த்தருடையது அப்படின்னா அவர் என்ன வேணாலும் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். கவனிங்க, இப்ப என்ன சொல்ல வரேன்? அறிமுகத்துல குத்து விளக்குகள் இருக்கு, அங்க யார் உலாவுகிறார்? தேவன் உலாவுகிறார். அப்படி என்னன்னா ஹோல் திங் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. சபையில் ஏதோ ஒரு ஓரத்திலே நம் தேவனை வைத்து விட முடியாது. ஆராதனையை மட்டும் எப்படி இருங்க? மகிமைப்படுங்க. மற்றபடி தேவ வார்த்தைகள்ல எங்களுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுவோம், அப்படி ஒரு சொல்ல முடியாது. சபையில் எல்லா இடத்திலும் அவர் உலாவுவார். சபையினுடைய ஆராதனை முறைமைகள், விசுவாசியினுடைய ஊழியனுடைய எல்லா வாழ்க்கையிலும் அவர் என்ன பண்ணுவாரு? உலாவுவார். தேவனை கம்பார்ட் ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ண முடியாது? அடைக்க முடியாது. அடுத்தது ஊழியர்கள் யாருடைய கையில இருக்காங்க? ஆண்டவருடைய கையில இருக்கிறாங்க. இஷ்டத்துக்கு ஆட முடியாது. அப்ப ஊழியர்கள், தேவன், மக்கள், இது 3 பேரும் சேர்ந்ததுதான் என்னது? சபை. இந்த ஒண்ணு குறைஞ்சாலும் அது என்ன ஆகாது? சபை ஆகாது. அப்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது அப்படின்னா போலாமா அப்படின்னா, என்னுடைய வழிகாட்டுதலின்படி போனீங்க அப்படின்னா சேஃப். பைபிள்ல அதிகாரம்னு இருக்கா இல்லையா? இருக்கா? எத்தனை பேர் பைபிள்ல இருக்காது? ஒரு 10 அதிகாரம் வாசிச்ச உடனே எனக்குள்ள அந்த 10 அதிகாரம் வேலை செய்யும். எப்படி தெரியுமா? அப்புறம் மாஸ்டர் ஏன்னா என்ன வாசிச்சாச்சு? 10 அதிகாரம் வாசிச்ச உடனே 11வது அதிகாரம் வேலை செய்யும். அது தப்பு இல்லை, அது இயல்பு. அப்போ ஏற்று பேச எப்போ ஆரம்பிப்போம்? அந்த வயசுல தான் என்ன என்ன நினப்பு? நீ வாயை மூடு, எனக்கு தெரியும். சில பேர் 5 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அது வரும். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்? உனக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா போட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா ரிசோர்ஸையும் வாங்கிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது. கவனிங்க, அது என்ன சொல்ல வரேன்னா இயல்பு அப்படி வரும். அப்படி வரும் பொழுது அதை கரெக்ட் பண்ணணும். இல்லை, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கு, இன்னும் பூரணப்படலை. அப்ப நீ இன்னமும் உனக்கு அப்பா தேவை. இந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போகாத, அரைகுறை முடிவை எடுக்காத, வாழ்க்கையில முக்கியமான முடிவை எடுக்காது. அப்பாட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும். திருமணம்னா போய் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்கணும். உனக்கு ஓகேவா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. எத்தனை இது கேட்டிருக்கேன் தெரியுமா? 20 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, என் அம்மா அப்பா தலையால் அடிச்சுக்கிட்டாங்க, நான் ஒத்த காலில் நின்னேன். இப்போ எப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? நீ சொல்லுங்க, நான் யார்கிட்ட போய் கேட்கணும்? இன்னும் 10 வருஷமாவது இருக்கும். 10 வருஷம் யார்கிட்ட போய் கேட்கணும்? அது வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம், நீ யாராக வேணாலும் இது நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, இது வரும். இப்படி வரும் பொழுது என்ன நினைப்பாங்க பொதுவாக குழந்தைங்கன்னா, என் வளர்ச்சிக்கு நீ தடை பண்ற. ஏதாவது நல்லது கிட்ட சொன்னோம்னா வீட்டில் என்ன நினைப்பாங்க? என் வளர்ச்சிக்கு தடை பண்ற, நான் வளர்றது உனக்கு பிடிக்கல. உண்மையா இல்லையா? உண்மையா? என் வளர்ச்சிக்கு உனக்கு பிடிக்கல. அது கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அப்படிதான் நீங்க சபையை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். பயங்கரமான குடிகாரன், வயிறெல்லாம் புண்ணதான் போச்சு, ரத்த வாந்தி, லிவர் சிரோசிஸ் வரப்போகுது. பேர் என்ன தெரியுங்களா? சாமுவேல். என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாங்க. பிரதர், இது ஜெபம் பண்ணி என்ன பண்றது? நீங்க எதை விடணும் சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரல. ஜெபம் பண்ணுவதனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். உனக்கு சுகமே ஆகுது, மறுபடியும் என்ன பண்ண போற? புரியுதா? சுகம் தந்தாலும் அதை கெடுக்க தான் போற. மறுபடியும் நீ எங்க வர போற சொல்லுங்க. அப்ப அவருக்கு விஷயத்த சொல்லி ஜெபம் பண்றதுனால கிடையாது, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா உடனே என்ன பண்ண போகுது? சரியாக போகுது. அப்புறம் ஒரு ஜெபம் பண்ணேன், இவர் இந்த குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஜீசஸ் காலுக்கு அடிக்கிறாங்க சொல்ல.
அங்கே என்ன பண்ணுறாங்க, பிரிண்டட் லெட்டர், அவ்வளோதான். ப்ரோக்ராம் ரெக்கார்டட் ப்ரோக்ராம், அதெல்லாம் அவங்க தெரியாது. பிரிண்டட் லெட்டர் வருது நீளமாக. என்ன எழுதியிருக்காங்கன்னா, உபவாசிச்சனால பிரச்சனை வரும் இல்லையா தீமோத்தேயுல, அந்த வசனத்தை தூக்கி போட்டுருக்காங்க. அடிக்கடி உன் வயிறிலே ஏற்படுகிற பலவீனத்தின் நிமித்தம் எதை கூட்டிக்கொள், அந்த வசனத்தை போட்டு எழுதுறாங்க. அந்த வசனத்தை போட்டு அதை கொண்டு வந்து காட்டினாங்க. நீ யாருன்னு யாருக்கு தெரியாது, அவன் யாருன்னு உனக்கும் தெரியாது. புரியுதா? சோகம் நடக்குது பிரதர், சரி ரைட், சோகம் நடந்தா போதுமா? இப்போ என்ன சொல்லுவாங்க ஜனங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பயங்கரமான கடன் பிரச்சனைங்க, பயங்கரமான. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிங்க, அந்த கடன் பிரச்சனை சரியாது. இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கடவுளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கடன் பிரச்சனையை மாற்றுவார். எனக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன் கடன் வந்துன்னு கூட கேட்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? கடன் ஏன்? ஆஸ்பத்திரிகள் பார்த்தேன், ஒரு டெத்து கடன் வாங்கி செலவு பண்ணேன்னா கூட ஏற்றுக்கலாம். ஃபுல்லாக டியூவில் வாங்கி என்ன பண்ணிட்டேன், போட்டேன். கடன் வந்து அப்படி வருது, லட்சக்கணக்கில் கடன் அப்படி வருது. ஏன் டியூவில் வாங்கி போட்டேன்னா அது எனக்கு தேவையில்லை, ஆனால் என் பக்கத்து வீட்டு சித்தி பையனும் ஏற்ற வீட்டு பெரியம்மா பையனும் அதை வாங்கிட்டாங்க, அதனால் என்ன பண்ணணும், வாங்கக்கூடாது. இப்போ அங்கே மாற வேண்டியது கடன் பிரச்சனை இல்லை, அந்த மனிதனுடைய எத்தனை பேருக்கு புரியுது? இதை சென்னையில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் இல்லை, 4 மாவடி 5 மாவடி எதுவுமே அதை என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஏன்னா இவன் யாருன்னு யாருக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அங்கே எங்கேயுமே அக்கௌண்டபிலிட்டி வராது. இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேங்க, அவங்க வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் நடத்தினான், அங்கே நின்றுக்கிட்டு சர்ச்சுக்கு ரெகுலராக போகணும்னு அவனால் சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு புரியுது? இதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக அந்த டாக்டரை வெளியே எடுத்துருவாங்க. பார்த்துருங்க, அந்த டாக்டர் என்ன பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்துருவாங்க. அங்கே வச்சு கரெக்ஷன் செய்ய முடியுமா? கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? ஒரு பொதுவான கூடுகையிலே விசுவாசிகளை சரி செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட போதனை நடக்குமா? அந்நிய பாஷை தப்புன்னு பேச முடியுமா? ஏன்னா பெந்தேகோஸ்தேக்காரன் பிரிஞ்சிருவான். சிஎஸ்ஐ சபையில உள்ள குளறுபடிகளை சொன்னா யாரு காசு கொடுக்க மாட்டான். புரியுதா? ஏத்த மாதிரி உட்காந்துருக்கவன் 2 கொண்டாட்டிக்காரன் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை கண்டிச்சு பேச மாட்டேன் முடியாது. ஏன்? புரியுதா? அந்த ரிசோர்சஸ் போயிருன்னு சொல்லி ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி வாலிபர்களுக்கு பேச அவங்கள புக் பண்ணுறாங்க. வாலிபர் கூடுகை. நான் அங்கேருந்து 2 பேரை கூப்பிட்டு போயிருக்கேன். ஒரு மாணவன் நினச்சி கேள்வி கேட்கலாம், காதலிப்பது தவறான்னு கேட்கலாம். என்ன பதில் சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பதில் சொல்லுவீங்க? யாராவது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்கள். அவன் கேட்குறான் கேட்கல அதெல்லாம் வேற. காதலிப்பது சொல்லலாமா இல்லையா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இட் இஸ் அண்டர் டிபேட். அது விவாதத்திற்கு உரியது. அப்படின்னா என்னன்னா, எஸ் நோன் அப்படி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுப்பா, அது விவாதத்திற்கு. ஏன் அப்படி அவர் பதில் சொன்னா காரியம்? நிறைய பேருக்கு அந்த டவுட்டில் தான் உட்காந்துருக்கான். இவனுக்கு அந்த பேக்ரவுண்டெல்லாம் நல்லா தெரியும். நான் சொல்கிறான் இட் இஸ் அண்டர் டிபேட்டுங்கிறான். அப்போ எனக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. பிரேக் வந்துச்சு, அவங்க 2 பேரும் உட்காந்து என்ன திரும்பி பார்க்குறாங்க. இப்படி யார் நான் கூட்டு போனல இப்படி பார்க்குறாங்க. இவன் யாரை நம்புவான்? கோட் சூட் போட்டு அவன் டாக்டரேட், 2 டாக்டரேட் அமெரிக்காவில் படித்தேங்கிறான், ஏதோ வருவான். நான் பரதேசி. யார் சொல்ல நம்புவான் சொல்லுங்க? ஒரு இது ஏழை வாக்கு அம்பலம் ஏறாது. எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்களுக்கு அதில் குழப்பம். அதை மாற்றுறது பெரும் பாடாயிடுச்சு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தேவையா? அப்புறம் ஏன் கூட்டு? அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இது தேவையா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீ ஏன் கூப்பிட்டு போன அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இதை அப்படியே விட்டுருங்க. யூடியூப்ல கேட்குறாங்க, எனக்கு தெரியுமா? அது தெரியாது. நானும் காதலித்து தான் திருமணம் பண்ணி கொண்டேன். யாக்கோபை எடுத்து யாக்கோபு பண்ணார்ல, 3 பேர் பேசியிருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல, 3 பேர் பேசியிருக்கேன். என்ன சொல்லுவீங்க? யூடியூப்ல பேசுகிறாங்க.
அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு நிலவரம் எப்படி வந்துதான் ஆகும். ஆனா நான் என்ன நம்புறேன்னா, என் கண்காணிப்புல இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும். அதை சரி செய்ய முடியும். சரி செய்ய முடியும். என்ன நினைக்க கூடாது, அங்க என்ன சொல்லிடுவாங்க, அந்த பாஸ்டுங்களே இப்படிதான். சபையை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீட்டில இருந்து நீங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பரா செய்தி கேட்க முடியுமா இல்லையா? சொல்லுங்க. திருப்பூர் சாலமன் அனுப்பிச்சு வைக்கிறேன்னா லைவ் ஓடுது, சாம்சங் பாலம் அனுப்பிச்சு வைக்கிறேன்னா லைவ் ஓடுது. நீங்க போட்டு வீட்டில் உட்காரலாமா இல்லையா? உட்காரலாமா இல்லையா? உட்காரலாம். ஆனா திருப்பூர் சாலமனுக்கும் சாம்சங் பாலுக்கும் நீங்க யாருங்கிறது தெரியுமா? என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அதையும் மீறி ஆண்டவர் என்ன பண்றாரு? பர்சனலா பேசுறாரு. அது ஓகே, சொல்ல புரியுதா? இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்க, சபைக்கு வரணும், சபைக்கு வரணுங்கிற சபை அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணும். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிடுறேன். பொய்யை சொல்லி மக்களை கூட்டு வந்தோம்னா, பில்லி கிரகாம் சொல்றாரு, நீங்கள் வேத வசனத்திற்கு மாறாக, சத்தியத்திற்கு மாறாக பொய்யை சொல்லி ஜனங்களை கூட்டி சேர்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களை மறுபடியும் மறுபடியும் பொய்யை சொல்லியதான் தக்க வைக்க வேண்டியதா இருக்கும். பில்லி கிரகாம் சொல்றாரு. ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதெல்லாம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதையும் மீறி பிரச்சனை வரும்னா என்ன செய்ய முடியும்? அதை இயல்பு, இடர்கள் வருவது இயல்பு. சபை ஸ்ட்ரக்சர் புரியுதா? இதே மாதிரி ஒரு கட்டடம் மேலே சிலுவையெல்லாம் போட்டிருக்கு. நம்மளுக்கு என்ன வரக்கூடாது? என்ன சபைன்னு வரக்கூடாது. சபை என்பது அதல்ல. எலி கேக் மார்டின்ல வருது. அதில் சேர்க்கை முறை இன்கிரீடியன்ஸை வாசிச்சிங்கன்னா 95% என்ன தெரியுமா அதில் இருக்கும்? 95% உணவுப் பொருள். கருவாடு, பிரெட்டு, தக்காளி சாஸு. நீங்கள் போய் வாசிங்கன்னா வாங்கி போய்னா வாசி பாரு, சாப்பிட்றாதீங்க. 95%. எத்தனை சதவீதம்? 5% தான் மேட்டர். என்ன மேட்டரு? 95-20% இருக்கிறனால அதை சாப்பிட முடியுமா? ஒரு சொல்லுங்க, சாப்பிட்டா என்ன ஆகும்? அது உணவுப் பொருள் இல்லை, அதிலே போட்டிருப்பான். எலும்பு கூடு படத்தை போட்டு ஒரு எக்ஸ் போட்டிருப்பான். புரியுதா? எலி சாப்பிடும். அது எனக்கானது. நான் முடிந்த வரைக்கும் சத்தியத்துல கொஞ்சம் கூட என்ன வந்துடக்கூடாது, கலப்பணம் வந்துடக்கூடாது. நம்ம அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கோம், அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கோம். மந்தை புத்திம்பாங்க. ஒரு 4 ஆடு போச்சுன்னா அது பின்னாடியே என்ன போவோம்? 10 போவோம். மெய்ப்பன் டைரக்ஷன் கொடுக்க தேவையில்ல. அது பேர் என்ன? மந்தை புத்தி. அதனாலதான் சபையில ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அக்கா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீ யாரை பார்க்கணும்? கேவீங்க, விழுந்து போறவன் தான் விழுறவனை பார்ப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் எடுத்துக்குவாங்க. யாரை நம்ம கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். தீத்துக்குள் தான் நிருபம், போதக நிருபம். இது பின்னணியம் என்னன்னா, ஒரு தீவு, காட்டுவாசிங்க மாதிரி இருக்கிற ஒரு ஊர்ல தீத்து போய் சுவிசேஷத்தை சொல்லி அங்க ஒரு சபை என்ன பண்றாரு? உண்டு கொண்டாரு. காட்டுவாசிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி வாழ்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்னதான் சபைக்கு வந்தாலும் இவங்க வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. அப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாரு பவுல். தீத்து வாங்கிச்சு, நீ போய் அங்கே இருந்து லீடர்ஸை உண்டு பண்ணி சபைக்கு நல்லா போதிச்சு நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்தை பிரதிபலித்து வாழ்வதற்கு அவங்களுக்கு போதி. ஒரே லைனில் இதனுடைய 3 அதிகாரத்தினுடைய சுருக்கம் சொல்லணும்னா, பிலீஃப் அண்ட் பிஹேவியர் மஸ்ட் பி சேம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே நடைமுறையில் இருக்க வேண்டும். பிலீஃப் என்னுடைய விசுவாசம், பிஹேவியர் என்னுடைய நடவடிக்கைகள், சுவாபம். இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். அப்படிங்கிறதான் தீத்துனுடைய மைய செய்தி. சரியா? இப்போ இந்த மனசில் இதை வச்சுங்க. தீத்துக்கள் நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, அதாவது இயேசு கிறிஸ்து மனிதர்களை ரட்சிக்கும்படி பூமியிலே வந்தார். அது கடந்த காலம். அடுத்த வசனம், நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி. இது எந்த காலம்? இங்க நிகழ்காலம். அடுத்தது 3, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாயிருக்கிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா என்னன்னா,
ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ள பெற்றிருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ள ஒரு மெசேஜ் கிளீனா புரியும். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டேன், வேறு ஒரு காரியத்தை செய்ய என்னால் முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மனிதனுடைய இயல்பே அவனுக்கு சொல்லித்தரும் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கணும். அன்காட்லினஸ், வேர்ல்ட்லி டிசையர், இதை என்ன பண்ணணும்? வெறுத்து தெளிந்த புத்தியும், இதைத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெளிந்த புத்தி. ரெண்டாவது, சப்ஜெக்டட் டு கரெக்ஷன், அதாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆவல், நான் திருத்திக் கொள்ளப்பட வேண்டும், அதான் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இங்கே ஜீவனம் பண்ணி நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, தேவன் மத்திய வானத்துல வரப்போகிறார், அது ஆனந்த பாக்கியம். நிறைய பெந்தகோஸ்தே ஊழியர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, எம்டி ஜெகனுடைய ரசிகர்களுக்கு, ஃபேன்ஸுக்கெல்லாம் வருகைனால என்ன வந்துடும்? பயம். ஆனா ஒரு விசுவாசிக்கு அது ஆனந்த பாக்கியம். அதான் வருகைன்னா உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா நீங்க யாரு கிடையாது. நாம் நம்பி இருக்கிற, நம்புறீங்களா? கர்த்தர் வருவாங்க நம்புறீங்களா? சூப்பர். இது வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்தான்னு நம்புறீங்களா? இது உங்கள் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். இதுதான் மைய செய்தி. நீங்க எந்த பேசேஜை வாசிச்சாலும் இந்த லைன்லேயே தான் எழுதுவார். நான் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை நம்புவேன், நான் பாவத்தை வெறுக்க போறேன், இந்த உலகம் எனக்கானது இல்லை. இது என் வாழ்க்கையை பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் வரப்போகிறார், அதை நினைக்கும் பொழுதே எனக்கு ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறது. இது என் வாழ்க்கையை மாத்துமா? சொல்லுங்க. 20 வருஷம் இந்த உலகத்துல நீங்க திட்டம் பண்றீங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியுமா? நான் சொல்ல புரியுதா? நீங்க ஆண்டவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும் அப்படின்னு நம்பி வாழ்ற ஒரு ஆளா? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, உங்க வாழ்க்கையில சொல்லிட்டீங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் வரமாட்டார். வருகையை மட்டுமே பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பில்டிங் கட்ட போறோம், அந்த பில்டிங்குடைய கட்டுமான பணி 8 வருடம் என்ன பண்ணோம்? நடக்கும். நீ உங்க பணத்தெல்லாம் என்ன பண்ணணும்? அனுப்பணும். நீ கூடு, அவன் வாங்குறான், எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசுறது என்னன்னா லாஜிக். 8 ஆண்டு நடக்க போகிற கட்டட பணிக்கு என்ன கேட்குற? காசு கேட்குற. ஆனா முழு பிரசங்கம் என்ன செஞ்சேன்னா, ஆண்டவர் இப்ப கூட வருவாரு. அப்ப நீங்க இன்னொன்னு யோசிக்கலாம், ஏங்க ஆண்டவர் இப்ப வருவாருன்னா அப்ப செய்ய வேண்டியதான், செய்ய வேணாமா? அதை நீங்க யோசிக்கலாம். அதை நான் புரியுது, புரியாமல் இல்லை. நான் என்ன சொல்றேன், குறிக்கோள் எதுல இருக்கிறது? உங்களுடைய செயல்பாட்டுக்கு பின்பாக இருக்கிற ஃபேக்டர் எது? காரணி எது? அதுதான் முக்கியம். வீடு கட்டணும், சர்ச்சை கட்டணும், எல்லாம் வேணும். 10 வருஷம் பிள்ளைங்களை டெபாசிட்லாம் பண்ணணும், எல்லாம் போய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு சேர்த்து வைங்க, பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைங்க, அதெல்லாம் உண்மை, எல்லாம் உண்மை. நான் எதையும் மறுக்கல. ஆனால் நோக்கம் அதை காட்டி கொடுத்துரும்ல நம்ம வாழ்க்கையை என்ன பண்றோன்ட்டு. அதுதான் பேசுறாரு, அதுதான் பேசுறாரு. என்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லையும் அக்கௌண்ட் வச்சிருப்பான். சுவிசேஷ விரிவாக்கத்திற்கு என்று நான் எவ்வளவு செலவு செய்கிறேன் அப்படி கிடையாது. உங்க பைபிளை தூக்குங்க மேல, எவ்வளவு வைத்துக் கொள்ளுகிறேங்கிறது தான் என் பக்தி இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் ராங்கா அளக்குறாங்க. 100 ரூபாய் என்னுடைய செலவுக்கு இருக்கு, அதுல 80 ரூபாயை சுவிசேஷ பணிக்கு செலவு பண்றேன். எவ்வளவு வச்சுக்கிட்டேன்? 20 ரூபா. அந்த இதுதான் மேட்ரு. தசம பாகத்தின்படி நீங்கள் இயங்கினீர்கள் என்று சொன்னால் யாரு கிடையாது, நீங்க பிரமாணம் தான் உங்களை இயக்கும். மறுபடியும் சொல்லுகிறேன், அப்ப கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குமா? ஏன்ட்ட கொடுக்க வேணாம், சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுங்க. வட மாநில ஊழியங்களை என்ன பண்ணுங்க? தாங்குங்க. ஊழியங்களை என்ன பண்ணுங்க? ஆதரிங்க. இந்த சபையை நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் அதுக்குன்னு ஆட்கள் என்ன பண்ணுவாரு? ஏற்படுத்த. சொல்லதை சரியா புரிஞ்சுக்கணும். வசனம் நல்லா திட்டவட்டமாக சொல்லுகிறது, நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ நம்முடைய இருதயம் எங்க இருக்கும்? சொல்லுங்க, இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்துலதான் என் பொக்கிஷத்துனா இருதயம் எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். இப்ப லட்சமா ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா தேவன் எதை பார்க்க போறாரு தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்கேன்னு தான் பார்க்க போறாரு. அப்ப இது தப்பு, எல்லாத்தையும் போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்கணுமா? அப்படி சொல்ல வரல. நாம் சொல்றது மனப்பான்மை. வெறும் 5 பேர் வர்ற ஒரு சபை, வெறும் 5 பேர். ஒருத்தர் டிராக்டரை ஓட்டுறாரு,
ஒருத்தர் கடலை அறுவடை செய்கிற அந்த வேலை செய்கிறார், விவசாயி ஒருத்தர், இவர் ஒரு ஆசிரியர். என்ன இந்த வாரம் வந்து எங்கள் வீட்டில் நடத்துங்க, சபை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஏன் அவ்வளோ தூரம் விடுவானே, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்க நடத்துங்க. அவர் கொஞ்சம் செல்வாக்கான ஆள், எங்கள் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, என்ன யாரும் கேட்க மாட்டாங்க, நடத்துங்க. ஈரோட்டில் போய் நடந்திருக்கு. நடந்த உடனே என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹாலில் உட்கார வச்சு நடத்திருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்து நிறைய பேர் வந்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. நான் எப்படியும் வந்துட்டாங்க ஆண்டவருடைய கிருபையில். வந்த உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு, பிரதர் இன்னொரு இடம் பார்த்து தான் ஆகணும், ஜனங்க நிறையா வந்துட்டாங்க, உங்கள் ஹால் ரொம்பிடுச்சு, வீடு பெருசு ஆனால் ஹால் ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ அப்படிங்கிறாரு. அப்போ இடம் பார்க்கணுமா, சரி வாங்க 2 பேரும் போய் பார்ப்போம். சண்டே சர்வீஸ் முடிச்சோன்னே கிளம்பிட்டாங்க. முடிச்சோன்னே கிளம்புனா எல்லா இடத்துலையும் போய் சபைக்கு இறந்தாங்கன்னா அந்த சுற்று வட்டாரம் யாருமே தரல. இப்போ என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் நடத்துனாலும் ஹால் ரொம்பிடுச்சு, நீ ஒரு ஹால் மாதிரி பார்த்தா தான் நல்லது, ஹாலும் தரமாட்டேனாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் பாச சொல்லியிருக்காரு. கர்த்தரை நம்புங்க பிரதர், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இடம் தருவார், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். இல்லை இடம்லாம் ரெடியாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. ஜெபம் பண்ணலாம் வேணா, இடம் ரெடியாக இருக்கு, போயிட்டார். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்தது. இப்போ என்ன பண்ணிட்டான், 9 மணிக்கு ஆரம்பித்தவன் விடிய விடிய செவருலாம் இடித்து தள்ளிட்டான். வீட்டுக்குள்ளே ரூம் இருக்கும்லங்க, ரூமை செவரை இடித்து ஹாலோட ஜாயின் பண்ணிட்டான், கிச்சன் செவரை இடித்து ஹாலோட ஜாயின் பண்ணிட்டான். எனக்கு சொல்ல சொல்ல கேட்காம இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கானே 10 மணி வரைக்கும் அப்படின்ட்டு சம்சாரமும் பிள்ளைங்களும் பைத்தியம் முடிச்சு வச்சு போனட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. சொல்ல புரியுதா? திடீர்னு நடுராத்திரி இடத்த கொண்டு பண்ண ஆரம்பிச்சான், இங்கே அம்சம் மண்டை குழம்பிச்சும் பொழுது அவன் கிளம்பி அப்பா வீட்டுக்கு போயிட்டான். இடித்து ஹால் மாதிரி ஆக்கிட்டான். எல்லா செவரையும் எடுத்து கிச்சன் ரூமெல்லாம் இடித்து ஹால் பெருசாக பார்க்கலாம். காலைல அவருக்கு நியூஸ் போய் அவர் வந்திருக்காரு. வந்த உடனே இப்போ கரெக்டாக இருக்குமா, ஹால் மாதிரி தானே கேட்டேன். ஒருத்தனை என்ன பண்ண மாட்டேங்கிறான், தர மாட்டேங்கிறான். எங்கே வெயிட் பண்ணுறது, நான் தான் வச்சிருக்கிறது எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு சொன்னா அவன் பிளமனை படிச்சு இதை செஞ்சான்னா. வீட்டிலே கூடி வருகிற யாரும் சொல்லலை, இதை வாசிச்சிருக்கான். சண்டே என்ன பண்ணியிருக்கான், மதியம் உட்காந்து வீட்டில் என்ன பண்ணலாம், சபை கூடி வரலாம், இடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறேன், அப்போ என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரேன், மெசேஜ் என்ன இதில்? எல்லாரும் நைட்டு என்ன பண்ணுங்க சொல்ல புரியுதாங்க? அது இல்லை. அவன் இப்போ நீ இவனை தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? யாராவது ஒருவர் எந்திரிச்சு இவன் செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியுமா? அவன் எப்படி இயங்கணுமோ அப்படி இயங்குறான், அதை என்ன பண்ண முடியாது, தப்புன்னு. இதை நான் ஊழியக்காரனாலே ஏற்றுக்க முடியல. பக்கத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, என்னமோ ஆகுது அவனும் கம்ப்ளைண்ட். அவன் வந்து விசாரித்து பார்த்துட்டு கடைசியில் பேப்பர் செய்தி எப்படி இருந்துச்சுன்னா, மனம் நலம் பாதிக்கப்பட்ட அரசு ஆசிரியர் தன் வீட்டை இடித்து செபக்கூடாரமாய் மாற்றினார். கடப்பாறையோட நிற்கிறேன். அதை கட் பண்ணி நாமக்கல்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து அந்த இடத்துக்கு போனார், ஸ்பாட்டுக்கு போனார். அவர்கிட்ட கேட்கும்போது இவ்வளோ வரைக்கும் சொல்கிறார், இதுதான் நடந்தது. அவன் வந்து சொன்னான், இல்லை நான் சொஸ்த புத்தியில் தான் இருக்கேன், போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு வியூவெல்லாம் வந்துட்டாங்க, நான் சொஸ்த புத்தியில் இருக்கேன், என் வீட்டை நான் இடிச்சிருக்கேன். யாராவது கேட்க முடியுமா? அவன் பார்த்தீங்கன்னா அப்புறம் லாவும் சொல்லிட்டு லாவும் படிச்சிருக்கான். ஸ்பீக்கர் மட்டும் கட்டக்கூடாது, வீட்டில் நடித்தோம்னா என்ன கட்டக்கூடாது, ஸ்பீக்கர் கட்டலை. நான் என் வீட்டில் நடக்கும். அப்புறம் போய் மனைவி பிள்ளைங்கள்ட்ட சமாதானம் பேசி அதெல்லாம் பிள்ளை நடந்தது. உங்களுக்கு புரியுதா? இப்போ இவனை முட்டாள்னு சொல்ல முடியுமா? முட்டாள்னு தான் கிறிஸ்தவ சமுதாயமே சொன்னது. காரணம் என்ன? ஏன்னா இவங்க விசுவாசத்திற்கு இவங்க ஒரு அளவு வச்சிருக்காங்க, கிறிஸ்தவத்திற்கு இவங்க ஒரு அளவு என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க, அர்ப்பணத்திற்கு இவங்க ஒரு அளவு வச்சிருக்காங்க. சரி, கொஞ்சம் இல்லாமா நம்ம எலிமினேட். இன்னொரு முரணியும் சொல்றேன், கவனிங்க. எங்க சைடு இருக்கிறது, எங்க சைடு இருக்கிறதா சும்மா அப்படி ரெப்ரசன்ட் பண்றேன், என் சைடு கிடையாது. இந்த கூட்டத்திற்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கிறது. உங்க கழுத்துல இருக்கிற காதல இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், அந்த கூட்டத்தை நடத்திடலாம். நான் என்ன ஒரு நியாயமா கேட்குறேன், எப்பயுமே நம்ம வீட்டை நம்ம கிளீன் பண்ணணும்.
நீ உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிறதையும் உன் புள்ள கழுத்துல இருக்கிறத கட்டினா இது மாதிரி 10 கூட்டம் நடத்திடலாம். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சொல்ல புரியுதா? சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபேக்ட் என்ன? கிறிஸ்தவ அர்ப்பணம் அளவில்லாதது. சோமுனோமா கரெக்டாக புரிஞ்சுங்க. வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துல பேசுவார் வசனத்தை கொண்டு. வெளியிலேருந்து அந்த சத்தம் வரும் பொழுது அது மேட்ச் ஆகும் பொழுது கரெக்டு. வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லும் பொழுது அது தனி போதனை இருந்துச்சுன்னா அது சரியில்லை. நான் சொல்ல புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல பேசுகிறார், வசனத்தின் மூலமாக என்னிடத்தில் பேசுகிறார். வெளியிலிருந்து வருகிற ஊழியனுடைய சத்தம் அதை உறுதி செய்யும். அவ்வளவுதான். போன திங்கட்கிழமை எனக்கும் என்னுடைய பக்கத்துட்டுக்காரருக்கும் பிரச்சனை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை நான் வந்தேன் சபைக்கு. அங்க ஆண்டவர் உங்களிடத்தில் அதை பேசினார், உனக்கும் பக்கத்துட்டுக்காரனுக்கும் பிரச்சனை, நீ சரியாகணும் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், உங்களிடத்துல பேசினது ஆண்டவர் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? திங்கட்கிழமை வேதம் வாசிக்காம வேதம் வாசிக்கும் போது பேசாத ஆண்டவர், செவ்வாய்க்கிழமை மனசாட்சியிலே பேசாத ஆண்டவர், புதன்கிழமை சிந்தையிலே பேசாத ஆண்டவர், வியாழக்கிழமை இதயத்திலே பேசாத ஆண்டவர், வெள்ளிக்கிழமை புத்தியிலே பேசாத ஆண்டவர், சனிக்கிழமை சொல்லுங்க ஆத்துமாவிலே பேசாத ஆண்டவர், ஞாயிற்றுக்கிழமை எங்க பேசுறாரு? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. வசனம் சொல்லுகிறது, இந்த வசனம் முடியும் பொழுது அந்த கிருபையே உங்களுக்கு போதிக்கிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஞாயிற்றுக்கிழமை வருகிற செய்தி அதை என்ன செய்யும்? உறுதி செய்யும். பாஸ்டர் தியாலஜில முதல் லைன் என்னன்னா, புட் த பால் ஆன் த கவுன்சிலிங் கோர்ட். அப்படின்னா என்னன்னா, பிரச்சனையோடு வருகிறவர்களை பிரச்சனையை அவங்க கையிலேயே கொடுத்துருங்க, அவங்களுக்கு சொல்லி மட்டும் தாங்க. முடிவை யார் எடுக்கட்டும்? சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கைக்கான முடிவை யார் எடுக்க போறீங்க? யார் எடுக்கணும்? சொல்லி. ஆனா என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணுனா என்ன நடக்கும், இது பண்ணுனா என்ன நடக்கும்? சோமனமா கண்ணியம்.